வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். கரண்ட் பில்லு கட்டுபவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். கரண்ட் பில்ல ஒரு கட்டத்துல தமிழக அரசு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிந்திருக்கிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலும் முடிந்திருக்கிறது. ஸோ இடைத்தேர்தல் முடிந்த பிறகு நேற்று இரவு தமிழகத்தில் மின்சார கட்டணம் அப்படின்றது உயர்த்தப்பட்டிருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா 0 400 யூனிட் வரை ஒரு யூனிட்டுக்கு 4.60 4.80 காசா உயர்த்தி இருக்கிறாங்க. ஒரு கணக்குக்கு சொல்றேன், 100 யூனிட் ஃப்ரீ, டெஃபினெட்லி 100 யூனிட் ஃப்ரீ. 401 500 யூனிட் வரைக்கும் ஒரு யூனிட்டுக்கு 6.15 6.45, இட்ஸ் கொஞ்சம் ஹை. அதுக்கப்புறமா 501 யூனிட்ல 600 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு 8.15 8.55 வரைக்கும் உயர்வு. அடுத்தது 601 800 யூனிட் வரைக்கும் ஒரு யூனிட்டுக்கு 9.20 இருந்தது 9.65 உயர்ந்திருக்கு. அடுத்தது 801 1000 யூனிட் வரைக்கும் மின்சாரம் யூஸ் பண்றவங்களுக்கு ஒரு யூனிட் 10.20% 10.70 காசுகளா உயர்ந்திருக்கு. அடுத்தது 1000 யூனிட்டுகளுக்கு மேல ஒரு யூனிட் ரூபாய் 11.25 11.80 காசுகளா உயர்த்திருக்கிறோம். ஒருத்தருக்கு அரை பைசா 50 பைசா அப்படின்னாலும் அது எங்கேயோ போகும். அடுத்தது அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான மின் கட்டணம் 8.15 8.55 உயர்த்தப்பட்டிருக்கு. ஜூலை 1ஆம் தேதி முதல் மின்கட்டணத்தை உயர்த்தி தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிவிப்பை வெளியாகி இருக்கிறது. 100 யூனிட் இலவச மின்சாரம் முற்றிலும் அனைவருக்கும் இலவசம் என்ற ஒரு ஜாக்பாட் அறிவிப்பையும் தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இந்த அறிவிப்பை மக்கள் அனைவரும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ரீசன் என்ன அப்படின்னா, கரண்ட் பில்லு கட்டக்கூடிய நண்பர்களுக்கு இந்த அறிவிப்புகள் நிச்சயம் பொருந்தக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. கரண்ட் பில்லு கட்டக்கூடிய நண்பர்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ கரண்ட் பில்லு கட்டக்கூடிய நபர்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே. மஸ்ட் இம்பார்ட்டண்டா இது உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ தமிழகத்தில் கரண்ட் பில்லு கட்டக்கூடிய நபர்களுக்கு அப்படின்ற ஒரு அறிவிப்பா இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து சந்திக்கலாம். தமிழகத்துல கரண்ட் பில்லு கட்டக்கூடிய குறிப்பிட்ட நபர்களுக்கே இந்த வீடியோ, ஓகேங்களா? ஸோ இது போல் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.